நான் இந்து என்ற முறையிலே எனக்கு தெரியாத காரணத்தினால் ஐயா அவர்கள் அதை விளக்குவார்கள் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது திருக்குர்ஆனும் நபிகள் நாயகத்தின் மூலமாக அருளப்பட்டது. அதாவது இறைவன் இறைமொழி அது. இன்னொன்று புத்தகம் நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகள் என்றும் பல அவருடைய வாசகத்தை படித்திருக்கின்றேன். இதனை எப்படி நீங்கள் அதை மக்கள் பிரித்திருக்கிறார்கள் என்று தயவு செய்து ஐயா அவர்கள் எனக்கு பணிவுடன் விளக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இப்போ நம்ம குர்ஆன் என்று அல்லாஹ்வுடைய வேதம் என்று ஒரு புத்தகத்தை நம்ம நம்புகிறோம். நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகள், அவங்களுடைய செயல்முறை விளக்கங்கள், அவங்க கண் முன்னே நடந்தவைகள், இவைகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு ஹதீஸ் என்று தனியாக இருக்கிறது. இதை எப்படி நீங்க வேறுபடுத்துறீங்க? குர்ஆனை சொன்னது நபிகள் நாயகம் தான். இறைவனே நம்ம கிட்ட சொல்லல. இறைவன் சொன்னதாக உலகத்துக்கு சொன்னது யாரு? நபிகள் நாயகம் தான் சொல்றாங்க. ஹதீஸ்னு சொல்றது அவங்க வாயிலிருந்து தான் வருது. இது குர்ஆன், இது ஹதீஸ், நீங்க எப்படி அதை வேறுபடுத்துவீங்க அப்படிங்கிறது ஒரு அழகான கேள்வி. இந்த கேள்விக்கு நம்ம ஒரு தமிழாக்கம் போட்டிருக்கோம், குர்ஆன் தமிழாக்கம். அதில் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு முன்னுரையில் இந்த கொஸ்டினுக்கெல்லாம் விளக்கம் தரக்கூடிய வகையில் ஒரு விரிவான ஒரு ஆர்டிக்கல் ஒன்று அதில் இடம்பெற செய்திருக்கிறோம். அதை படித்தவங்களுக்கு இந்த கேள்விக்கான விடை தெரியும். இருந்தாலும் சபையில் வைக்கும்போது சபையில் படிக்காதவங்க இருப்பாங்க இல்லையா, அதுக்காக நம்ம சொல்லி தான் ஆகணும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, குர்ஆனை மட்டும் எழுத வேண்டும் என்று உத்தரவு போட்டார்கள். குர்ஆனை தவிர வேற எதையும் நீங்க குர்ஆனோடு எழுதி வைக்க கூடாது என்றும் தடை செய்தார்கள். அப்ப நபிகள் இது யாரும் பின்னாடி உள்ளவங்க பிரிச்சிடல. நபிகள் நாயகம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, இறைவனிடம் இருந்து அவங்களுக்கு ஒரு செய்தி வந்த உடனே எழுத தெரிந்த தோழர்கள் பலர் இருந்தார்கள். அவங்களை எல்லாம் உடனே அழைக்குவாங்க. அழைத்து, இன்றைக்கு சற்று முன்னர் எனக்கு இந்த வசனங்கள் இறைவனிடமிருந்து வந்தன, இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஸைத் இப்னு சாபித் போன்றவர்கள், அப்துல்லாஹ் இப்னு மசூத் போன்றவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், இப்படி எழுத தெரிந்த தோழர்கள் தங்களுடைய ஏடுகள், ஏடுன்னா அந்த காலத்தில் எலும்புகளால் செய்யப்பட்டதான் ஏடு. அந்த எலும்புகளால் செய்யப்பட்ட அந்த ஏடுகள் என்ன செய்வாங்க, அவங்க அதை குறிச்சிக்கிடுவாங்க. ஆனால் குர்ஆன் அல்லாத எதையும் அந்த எழுத்தவர்களை கூப்பிட்டு எழுத சொல்ல மாட்டாங்க. மற்ற அறிவுரைகள் எல்லாம் மனப்பாடம் தான் செஞ்சுக்கிடுவாங்க. அப்படியே எழுதுவதாக இருந்தால் அது வேறு ஆட்களை கொண்டு எழுதுவாங்க. உதாரணமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில அவங்க ஒரு உரை நிகழ்த்துறாங்க. இறந்தவருக்கு கபன் போடுறோம் இல்லையா, அப்போ அதுக்கு இதுகர்னு ஒரு புல் இருக்கிறது. இந்த புல்லை யூஸ் பண்ணிக்கிறத பத்தி ஒரு அறிவுரை சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஆள் கேட்பாரு, இது எனக்கு எழுதிட்டாங்கன்னு. அப்ப நபிகள் நாயகம் இதவருக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களுடைய பொன்மொழிகளும் எழுதப்பட்டன. ஆனால் குர்ஆனை எழுதுவதற்கு சிலர் நியமிச்சிருந்தாங்களே, அவங்க அதை எழுத மாட்டாங்க, அந்த பட்டியலில் கொண்டு சேர்க்க மாட்டாங்க. அவர்களுக்கு நபிகள் நாயகம் என்ன உத்தரவு போட்டாங்கன்னா, லா தக்துபு அன்னி கைரல் குர்ஆன், குர்ஆனை தவிர வேற எதையும் நீங்க எழுதவே கூடாது. எப்படி நபிகள் நாயகம் வேறுபடுத்துறாங்கன்னு கேட்டா, குர்ஆனை எழுதுறதுக்குன்னு ஒரு 10 பேரை நியமிக்கிறாங்கன்னு வைங்க. அந்த 10 பேரும் நபிகள் நாயகத்தினுடைய எந்த பேச்சையும் எழுதவே கூடாது. அவங்களுக்கு ஆர்டர் என்ன, குர்ஆன் என்று நான் எதை உங்களுக்கு சொல்வேனோ அதை மட்டும்தான் நீங்க எழுதணும், குர்ஆனை தவிர வேற எழுதக்கூடாதுன்னு அவங்களே அந்த நெறிய உண்டாக்கிட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் தான் இதை பிரிச்சாங்களே தவிர பிந்தி வந்த மக்கள் நாங்கள் பிரித்து கொள்ளவில்லை. நபிகள் நாயகமே இதுதான் எனக்கு இறைவன்ட்டு குர்ஆனாக வந்தது, இதை நீங்க எழுதி கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்க. மீதி உள்ள பேச்சுகள், அவங்களுடைய நடத்தைகள், அவங்களுடைய செயல் விளக்கங்கள், இதுகள் எல்லாம் நபித்தோழர்கள் பார்த்து மனசுல பதிய வைத்துக் கொள்வார்கள். சில பேர் எழுதியும் வைத்துக் கொள்வார்கள், அடுத்த தலைமுறைக்கு சொல்வார்கள். அதனாலதான் 200 ஆண்டுகளுக்கு பிறகு அது புத்தக வடிவம் பெறுது. குர்ஆன் நபிகள் நாயகம் காலத்திலேயே எழுதப்பட்டு விட்டது, தொகுக்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் அபூபக்கர் காலத்தில் அதை இன்னும் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. உஸ்மான் காலத்தில் இன்னும் பல பிரதிகள் எடுக்கப்படுகிறது. எல்லாமே அவங்க காலத்திலேயே அது ரெக்கார்ட் ஆக்கப்படுகிறது. ஹதீஸ்னு சொல்லக்கூடியது, அதாவது நபிகள் நாயகத்தினுடைய செயல் விளக்கங்கள் எல்லாம் எழுத்துப்பூர்வமாக ரெக்கார்ட் பண்ணப்படவே இல்லை. வாய்மொழியாக மனனம் செய்து வைத்திருந்தது
அடுத்த தலைமுறைக்கு சொல்லப்படுகிறது. 100 வருஷம் 150 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த நூல்கள், ஹதீஸ் நூல்கள் எல்லாம் தொகுக்கப்படுகிறது. அது கூட ரொம்ப ஆய்வு பண்ணி நம்பகமானவர்களா ஒழுங்கானவர்களா அதெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அலசி ஆராய்ந்து தேர்வு செய்து ஃபில்டர் பண்ணி அந்த நூல்கள் தொகுக்கப்படுது. அதனால இந்த வேறுபாட்டை பிந்தி வந்தவங்க உண்டாக்கல. நபிகள் நாயகமே இதுதான் குர்ஆன். அப்ப இந்த 10 பேர் 12 பேர் எதை எழுதி வச்சிருக்கிறாங்களோ அதுதான் குர்ஆன். அதை தவிர எதுவும் குர்ஆன் இல்லைன்னு அவங்க சொன்னதுனாலையும், அவர்கள் வேற எதுவும் எழுதக்கூடாது என்று உத்தரவு போட்டதுனாலையும், எந்த கலப்படமும் இல்லாமல் குர்ஆன் மாத்திரம் குர்ஆனாக இருக்கிறது. அது நபிகள் நாயகமே அதை பிரித்தது என்றை புரிந்து கொண்டால் நமக்கு என்ன இல்லை, இந்த குழப்பம் வராது.